ஒரு போராட்டம் மக்களால் இந்த முஸ்லீம் 3 இனத்தவர் சேர்ந்து கையெட்டி விகாரைக்கு ஆதரவாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வதாக இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தம் தான் இந்த காலை அமைப்போது அரண் சல்லுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க, முடிஞ்சிருந்தா எனக்கு சேவ் பண்ணுவோம். இப்படியே காலையில் திறந்து வாப்பம் நடந்திருக்கின்றதை சட்டவிரோத காவல்துறை
தையிட்டியிலே தமிழர்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய போராட்டத்திலே பெருவாரியான மக்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் நாளை வரை தொடர இருக்கிறது. இந்த இடத்திலே இன்று காலை இதுவரை இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சில பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை. சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை. நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை. எங்களுடைய காணிகளில் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள், இங்க பாருங்க, இந்த காணியின் உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்துல தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கணும் என்ற ஒரு ஏக்கத்தோட வந்து போராடி கொண்டிருக்கிறார். இப்படி பல 10 பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சு தான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற தலதா மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை. அவை சட்ட ரீதியாக காலாதிகாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த விகாரைகளை மதிக்கிறோம். புத்த பெருமானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறது எங்கட காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். ஆகவே இந்த விடயத்தை சிங்கள மக்களும் பௌத்தர்களும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நியாயமான போராட்டத்தை இனவாதமாக சித்தரித்து மதங்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் ஒரு திட்டமிட்ட மோதலை உருவாக்குவதற்கான முயற்சியை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்த மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது. ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தவறான திரிவுபடுத்தல்களுக்கு சிங்கள முஸ்லீம் மக்கள் ஈடுபடாது. இந்த உண்மைகளை அவர்களும் உணர்ந்து ஏனையவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். நன்றி. எங்களுடைய தமிழர் தாயகத்திலே பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு இராணுவமயமாக்கமாக அமைக்கப்பட்ட இந்த தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே இந்த போராட்டம் என்பது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்ததாக அமைந்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலேயும் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். அரசாங்கம் கூறியது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என்று. ஆனால் இன்று 7 மாதங்களுக்கு மேலாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை. மாறாக இன்றும் அரச நிதியிலும் அதே நேரத்திலே போலீஸ் பாதுகாப்பையும் அளித்துக் கொண்டு சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் துணை போகின்றது. இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய காணிகள் அவர்களுடைய அங்கீகாரம் இன்றி பொய்யாக கபலீகரம் செய்யப்படுவதற்கு எத்தனிக்கப்படுகின்றது. இது பௌத்த சிங்கள பேரினவாதத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடந்து வருவதிலே ஒன்றாக அமைகின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த காலத்தில் ஆளுநர் கூட கூறியிருந்தார், இங்கிருக்கின்ற மக்கள் மாற்று காணிகளுக்கு தயாராக இருக்கின்றனர் என்று ஒரு பொய்யான கருத்தை கூறியிருந்தார். இவற்றையெல்லாம் வன்மையாக கண்டிப்பதுடன் எங்களிடத்திலே இருந்து அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீள எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களுக்கு உரித்தாளர்கள் என்றும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை எந்த இடத்திலும் இடையூறுபடுத்தாது அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். காணி உரிமையாளர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காணியிலே ஏற்கனவே சுவாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிராக அவரை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மத தலத்தை இங்கே அமைத்துவிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மாதிரியாக உண்ணாவிரதம் இருக்கப் போகிறதாக சொல்லப்படுகிற
வேடிக்கைகள் எல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே மிக மோசமாக புரியோடி போயிருக்கக்கூடிய இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளை இன்னும் கூர்மைப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை கடந்த கால அரசாங்கங்கள் அவைகள் செய்து வந்தன. ஆனால் அதே வேலையை இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த விடயங்களை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய, அதிலேயும் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய போராட்டங்கள் எப்பொழுதும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு ஒரு நியாயமான ஒரு விடயத்துக்கான ஒரு போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக இந்த 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 களத்திலே ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு அடையாளமாக இதை நூர்ந்து விடாமல் இந்த இடத்திலே இந்த பிரதேச மக்கள் ஒன்று கூடி இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இது வெற்றியடைவதற்காக நாங்கள் இங்கே திரண்டிருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனமே இந்த விடயத்திலே விழிப்புணர்ச்சி அடைய வேண்டிய ஒரு பாரிய தேவை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். நன்றி. ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறைகள் கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயக பகுதியிலே தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற வகையிலே இடம்பெற்று வருவதை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசினுடைய இராணுவ கட்டமைப்பில் இருக்கிற இராணுவ தலைமைச் செயலகங்கள் என்று சொல்லப்படுகிற 19 தலைமைச் செயலகங்களிலே 15க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கு தாயக பகுதியிலே இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அந்த 15க்கும் மேற்பட்ட இராணுவ தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமைச் செயலகங்கள் வடக்கை மையப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த காங்கேசந்துறை என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய வடக்கினுடைய எல்லை, அந்த வடக்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற வளம் மிக்க இந்த பூமியிலே மயிலிட்டி துறைமுகம் என்று பறிபோயிருக்கிறது. ஒரு இயற்கை துறைமுகமாக ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலே இருந்து எங்களுடைய தொன்மையான அந்த மீன் வளத்தை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். அதே போல பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக ஜம்புகோளப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதகளில் இருக்கின்ற இடத்துக்கு தம்பகோளப்பட்டினம் என்ற ஒரு பெயரை சூட்டி வரலாற்றோடு தொடர்பு படுத்தியதான் இந்த திஸ்ஸவிகாரைக்கும் அவர்கள் ஒரு வரலாற்றை தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னர் 236 ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய திசன் காலத்திலே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனாக மஹிந்தவும் சங்கமித்தேகவும் தேவநம்பிய திச காலப்பகுதியிலே பௌத்த மதத்தை பரப்புவதற்கு இங்கே வந்து இறங்கி இங்கே ஒரு வரலாற்றை புனைந்த தொடர்பு படுத்தலை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொல்பொருள் விடைய ஒரு திணைக்களம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசினுடைய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் 44 இடங்கள் தொல்பொருள் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அவை சார்ந்தும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிலே இந்த திஸ்ஸவிகாரை சம்பந்தமாக சங்கமித்தேனுடைய இந்த தொடர்பில் இருக்கிற 136 வருடங்கள் பற்றி எதுவுமே இல்லை. குறிப்பாக நீங்கள் அதில் இருக்கிற பேர் பலகையை நீங்கள் போய் பார்க்கணும். பேர் பலகையில் போட்டிருக்குது இராணுவத்தினராலே கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை என்றுதான் அதனுடைய பேர் பலகை சொல்லப்பட்டிருக்கிறது. யுத ஹமுதா தாயகத்தேன், அதாவது இராணுவத்தினுடைய பங்களிப்போடு பவத்வா கெனயன லமன கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை என்று சொல்லி இது முற்று முழுதாக சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பினுடைய இன அழிப்புக்கு காரணமாக இன்றைக்கு செம்மணியில் உங்களுக்கு தெரியும் 96ஆம் ஆண்டு நடந்த அந்த இடப்பெயர்வுகளோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம், மன்னார், கொக்கு தொடுவாய் இவ்வாறு வடகிழக்கு தாயகம் சார்ந்த வகையிலே ஒரு பிசிக்கல் ஜினோசைடு என்று சொல்லப்படுகிற ஆள்சார் இனப்படுகொலைக்கு அப்பாலே ஒரு கட்டமைப்பு சார் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த இன அழிப்பு கட்டமைப்பு 77 வருடங்களுக்கு மேலாக இந்த நிலத்திலே இடம்பெற்று வருகிறது. நீங்கள் 1911ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் வெறும் 1-2 வீத சிங்கள மக்கள் ஒரு இருந்த இடத்துல 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னால கல்லோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அந்த கல்லோயா திட்டம் தமிழர் பகுதிகளுக்கு வந்ததோ இல்லையோ அந்த கல்லோயா திட்டத்தோட
முற்றுமுழுதாக சிங்கள ஆக்கிரமிப்புக்குள்ளானது. இயற்கைக்கு மாறான வகையில் குடிப்பரம்பலை அங்கே மாற்றியமைத்து கிழக்கு மாகாணம் பறிபோயிருக்கிறது. அதே போல மகாவலி என்கின்ற அந்த மகாவலியை வடக்குக்கு கொண்டு வர மாதிரி அதில் மகாவலியில் நீர் வருதோ இல்லையோ அதோட சேர்த்த இந்த சிங்கள ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இடம்பெறுவதை பார்க்குறீங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை இலக்கு வச்சு இந்த தையிட்டியில் நடக்கிற இந்த இன அழிப்பை நீங்கள் மிக அவதானமாக பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது இந்த வலிவடக்கு பிரதேசத்தில். அதே போல் இந்த பிரதேசங்களில் மயிலிட்டி, இந்த ஜம்புகோளப்பட்டினத்தை தம்பகோளப்பட்டினம் என்று மாற்றி வைத்திருக்கிற இந்த சித்தரிப்புகளோட இந்த தையிட்டியிலையும் இந்த விகாரையை கொண்டு வந்து இன்றைக்கு விகாராதிபதி ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்று சொல்லுகிறவர் வந்து இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறி இருக்கிறார். அப்போ அவரை பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வாக்காளராக வாரன்னு சொன்னால் அவருக்குரிய பதிவுகளை இன்றைக்கு எப்படி நாங்கள் அந்த பதிவுகளை செய்கிறதுக்கு ஒரு வரன்முறை இருக்குது. இங்கே இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம் பல விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இந்த விகாரையினுடைய முகவரியில் பதிகிறதுக்காக தென்பகுதியிலே இருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து மிக மோசமாக இந்த அநீதியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு அவர்களை வணங்குவதற்காக அவர்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்காக கொண்டு வருகிற இந்த இடத்துல நாங்கள் தென்பகுதி மக்களுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு செல்கிற பொழுது பலாலி போலீஸ் நிலையத்து பொறிப்பதிகாரி உள்ளிட்ட இந்த போலீசார் வந்து அந்த மக்களை எங்களோட உறவாட விடுகிறார்கள் இல்லை, அந்த வாகனங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போலியாக இந்த அப்பாவி மக்களை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற வகையில் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகளும். உங்களுக்கு தெரியும், இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வார வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் கடற்படையினுடைய வாகனம், இல்லாட்டி இராணுவத்தினுடைய வாகனம், இல்லாட்டி ஆகாயப்படையினுடைய வாகனம், இல்லை என்று சொன்னால் போலீசினுடைய வாகனம். இந்த 4 வாகனத்திலேயும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கல. நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட கேட்கிறோம், இந்த ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதி வந்து எப்படி இந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு இராணுவத்தாலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற இதில் பேராசிரியர்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்கள், அதாவது கட்டிடவியல் துறை ஆர்கிடெக்சரல் கட்டிட கலைக்கு துறைக்கு பொறுப்பான ஒரு பேராசிரியரும் சிவில் கட்டுமானத்துக்கு பொறுப்பான பேராசிரியருக்கும் இதுக்கு வரைபடம் செய்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அனுசரணைகளோடு நடைபெறுகிற ஒரு விடயமாக இந்த இடம் இன்றைக்கு பார்க்கப்படுது. இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சிங்கள குடிப்பரம்பலை செய்து தமிழர் தாயக பரப்பு அங்குமே தமிழர்களுடைய தாயகத்தில் சிங்கள மக்களை பலாத்காரமாக குடியேற்றுகிற இந்த முயற்சியை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும். அந்த இடத்துல தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இன்றைக்கு இதில் கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் அங்கே பறிபோய் 35 வருடங்கள் ஆகிறது. அந்த காணிக்குரிய உறுதியை வச்சுக்கொண்டு இந்த மக்கள் வெளியில் வீடுகளில் வாடகை தங்கியிருக்கணும். இதில் சாருஜன் என்று சொல்லி இந்த தையிட்டி வட்டாரத்திலே உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருக்கிறவர் வந்து அவர் இங்கே இருந்து வெளியில் போயக்க அவருக்கு 1 வயசு, திரும்ப அவர் தன்னுடைய குழந்தையோட 1 வயசு குழந்தையோட வந்திருக்கிறார். 2018 வந்திருக்கிறார். இப்போ அவர் ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருந்து தான் தன் துணைவியாரோடையும் ஒரு மகனோடையும் தங்கி இருக்கிறார். அப்போ அவருடைய காணியிலே தான் இந்த இன்றைக்கு விகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள் அந்த தங்குமிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு, கட்டமைப்பு சார் ஒரு இன அழிப்பு, ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்தும் 2025ஆம் ஆண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செம்மணியில் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த புதைகுழி விவகாரம். அதே போல இன்றைக்கு பல இடங்களில் தோண்டப்பட்ட புதைகுழிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதைகுழியிலே எங்களுடைய இந்த மக்கள் காவு கொள்ளப்பட்ட மக்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பிலே நாங்கள் மிக விழிப்பாக இருந்து எதிர்வரும் காலங்களிலே மக்கள் போராட்டங்களை தயார்படுத்தி வடகிழக்கு தாயகம் அங்கு பேரெழுச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வேண்டி நிற்கிறோம். நன்றி. வணக்கம். முறையெல்லாம் தெரியும், பழமையாக 2 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் தையிட்டி விகாரைக்கு எதிராக ஒரு போராட்டம் மக்களாலேயும் ஒரு சில அரசியல் கட்சிகளையும் நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். இந்த முறை போராட்டத்தை வந்து ஒரு குழப்புற விதமாகவோ என்னென்னு தெரியல, அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக்கலாக மூவ் பண்ணுற விதமாக ஒரு 3 பேர் மக்கள்கிட்ட சமத்துவ கட்சியோன்னு ஒன்று சொல்லி ஒரு எல்லாம் 3 மதத்திங்க தமிழ் முஸ்லீம் சிங்கள சகோதர இனத்தவரையும் சேர்த்து இந்த விகாரைக்கு ஆதரவாகவும் இந்த காணியை வந்து விகாரைக்கு சுவரித்து கொடுக்குற நோக்கத்துக்காகவும் அதை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக நேற்றைய பத்திரிகையில் குடாநாட்டில் வெளிவர பத்திரிகையில் வந்திருக்கிறாங்க.
நாங்கள் 9 மணி அப்படி அந்த குறிப்பிட்ட இடத்துல போராட்டம் செய்ய போகிற இடத்துல நாங்கள் ஒன்று கூடினாங்க. ஊர் மக்கள், ஒரு அரசியல் கட்சி ஒரு ஊர் மக்கள் மட்டும் ஒன்று கூடி நாங்கள் ஒன்று கூடுறதுக்கு முன்னே போலீஸாக்கள் அதை பாதுகாப்பு கொடுக்குற நோக்கத்துக்காக அவங்க வந்திருந்தது. நாங்கள் போய் நிற்கிறோம்ன்ற தகவல் அறிஞ்சு என்னென்று எல்லாம் வர்ற நேரம் மாற்றப்பட்டிருந்தது. 9 மணிக்கு வர இருந்த அந்த குரூப் 9 மணிக்கு வர இல்லை, 3 மணிக்கு வர போவதாக இருந்து நாங்கள் அதை மட்டும் நாங்கள் இருந்து 3 மணி அப்படி முஸ்லீம் இனத்தவர்களால் வந்து அதில் இறங்கி அவர் நாங்கள் அந்த அவையோட போராட்டத்தோட இணைகிற ஆட்கள் என்ற ரீதியில் எங்களோட கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவரோட கதைக்கிற இடத்துல அவர் சொன்னால் தனக்கு இந்த விகாரியை பற்றியோ இல்லை என்ன நடந்ததுன்னே தங்களுக்கு தெரியாது. யாரோ 2-3 பேர் அழைப்புன்ற பேரில் இதில் வந்ததாக தெரிவித்தார். காட்சி கொண்டு கேட்கல ஓஎஸ்சி அவரை கூட்டிக் கொண்டு போய் பலாலி ஓஎஸ்சி அவரை கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு மேலதிகமாக இதில் நிற்க மாட்டான், மற்ற வேற ஆக்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு கதைக்கிறோம்னு சொல்லி அந்த இடத்துல அப்புறப்படுத்திருந்தோம். இதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் ஊர் மக்கள் அவர் போலீஸுக்கு நாங்கள் சொன்ன வார்த்தை தான் அதை அப்புறப்படுத்துறக்கூடிய காரணமாக இருந்திருக்காங்க. நாங்கள் சொன்னது என்னென்னா அவை என்ன செய்யணும், அவ ஒரு உறுதி இல்லை, ஒரு ஒரு உரிமை இல்லாத ஆக்கள் அதில் ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டி ஒரு போராட்டம் நடத்தின வேண்டாம். நாங்கள் சகலர் உறுதியோடு இருக்கிற மக்களுக்கு அதில் அதுக்கு எதிராக நாங்கள் போராடுற உரிமை இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட காரணத்தினால அவர் அந்த போராட வந்தவர்களை மீள அழைச்சி சென்றதாக தான் நான் கருதுகிறோம். அந்த அவர் எங்கள்லேயும் நாங்கள் பலமையாக செய்கிறது 2 நாள் போராட்டம், அவர் திசை திருப்பதற்காக 3 நாள் செய்ய போவதான் அறிவித்திருந்தாங்க. அந்த போராட்டம் நாங்கள் கொடுத்த பிரசரின் காரணமாக அந்த போராட்டம் நிறைவு கொண்டு வரப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டோம். மற்ற இருவரும் வரவில்லை. மற்ற இருவரும் இடைவெளி இதில் ஒரு பிரச்சனை வரும் என்ற ஒரு காரணத்தினால நேரடியாக அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கே அழைத்து செல்லப்பட்டதாக ஒரு கேள்வி. அவரையும் அழைத்து சென்று மற்ற ஏற்கனவே முஸ்லீம் சகோதரையும் அழைத்து சென்று அங்கே வைத்து இவர்களோட போய் கதைக்க போய்க்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும். அரெஸ்ட் பண்ண வேண்டி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், அவங்களையும் அரெஸ்ட் பண்ண வேணும்ன்ற ஒரு கோணத்தில் போன வழியாக அவர்கள் திருப்பி சென்றதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. நன்றி.